Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம சேனல்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ரெஸ்டாரன்ட்ல இந்த ரெசிபி ரொம்பவே காஸ்ட்லி. ஆனா நம்ம வீட்ல செய்யும் பொழுது குறைவான செலவுல செஞ்சிடலாம். நம்ம அதிக அளவுலயும் செஞ்சு எல்லாரும் தாராளமா சாப்பிடலாம். ஒரு அடிகனமான கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு நம்ம பயன்படுத்துற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு 1 இன்ச் நீளம்ல இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துட்டு 6 பூண்டு பல், இந்த சைஸில் இருக்க பூண்டு பல் 6 சேர்த்துக்கோங்க. நீங்கள் கூடுதலாக 1-2 கூட சேர்த்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு பிறகு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இதை நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் அந்த பச்சை வாசனை மாறிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த சமயம் வரைக்கும் வதக்கணும். அதாவது ஒரு பாதி அளவு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கும்பொழுது இது போன்ற கலரில் வந்துடும். இந்த சமயத்தில் பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளியை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். அதாவது நம்ம ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு தக்காளி சேர்த்த உடனேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வேக விட்டால் இது போல் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இதெல்லாம் நமக்கு இது போல் வேகணுமே தவிர அந்த கலர் மாறக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். அதற்குள்ளர இன்னொரு பேன், நீங்கள் தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு கடாய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அடி கனமாக இருக்கணும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் பெரிய துண்டுகளாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டு அந்த கலர் மாறும் பொழுது இதை எடுத்துடலாம். இது மேலே ஃபுல்லாக நமக்கு கோட்டாக இருக்கணும். வெங்காயம் ஆனால் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இதே போல் ஃபாஸ்ட்டாக கைவிடாமல் கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா மேலே எண்ணெய் கோட்டாகி வரும். இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து தனியாக நம்ம பவுலில் வச்சிடலாம். இதே பாத்திரத்தில் குடமிளகாய், பெரிய சைஸ் இருக்க குடமிளகாய் இதே போல் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல், வெங்காயம் 2 நிமிஷம் ஆகும் அது போல் வதங்கிறதுக்கு. குடமிளகாய் 1 நிமிஷத்துலேயே கரெக்டாக வந்துடும். மேலே எண்ணெய்லாம் கோட்டாகி வரும். கரெக்டாக நமக்கு இப்போ கோட்டாயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ அதனோடையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும். லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. அதற்கு பிறகு பன்னீர் துண்டுகளை இது போல் கட் பண்ணி எடுத்து ஒரு துண்டுகளாக இதில் வச்சுட்டு நம்ம ஒரு சைடு நல்லா கொஞ்சம் கலர் மாறி கிறிஸ்பியாக வந்த பிறகு திரும்பவும் திருப்பி விட போகிறோம். மொத்தமாக போட வேணாம், ஏன்னா பன்னீர் துண்டுகள் அப்படியே உடஞ்சி போயிடும். நீங்கள் வாங்கும்பொழுது மலாய் பன்னீர் வாங்கினீங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதாரணமாக இருக்கும் பன்னீர் அப்படின்னு போட்டுட்டு அதை விட மலாய் பன்னீர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வாங்கினீங்கன்னா உடஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இது போல் ஒவ்வொரு துண்டுகளாக திருப்பி போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நமக்கு இது போல் ரொம்ப கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. இது போல் ஒரு கலர் வந்த உடனேயே இதை இந்த பாத்திரத்தோட சூடோடு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஏற்கனவே ஆறிட்டு இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைங்க. கூட தண்ணி கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம வெயிட்லாம் போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. ஒரு திக்கான பாத்திரம் அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்பாசி வேறு ஏதாவது கரம் மசாலா பொருட்கள் முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதில் எடுத்து சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட போகிறோம். எண்ணெயில் நல்லா இந்த விழுது கொதித்து அதனோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஏற்கனவே நம்ம அதை வதக்கியிருக்கோம், இருந்தாலுமே பாதி அளவு தான் அதில் வதங்கியிருக்கு. மீதி அளவு நம்ம இதில் தான் வதக்கணும். இந்த சமயத்தில் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்கணும். வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்க்கணும். எப்பொழுதுமே மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் இந்த கிரேவிக்கு சமமான அளவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ரொம்ப குறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். இந்த காரமே நம்ம நார்மலாக ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது ஒரு டேஸ்ட் எல்லாருமே சாப்பிட்ற ஒரு காரத்தில் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு தான் இது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு மேலே நல்லா எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது போல் நமக்கு நல்லா ரெடி ஆகிடும்.
கொதிக்க விடும்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணி சுருங்கிடும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும், மேலெல்லாமும் எண்ணெய் தேரிக்கும். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அந்த பன்னீரை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டோம் உடனே நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் இதில் எடுத்து சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்த பிறகு குடைமிளகாயும் இதில் எடுத்து சேர்க்க போகிறோம். குடமிளகா இந்த க்ரீன் குடமிளகா தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு எந்த கலர் குடமிளகா கிடைக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். ஏன்னா இந்த காரம் எல்லாம் லைட்டாக அந்த வெங்காயத்துலேயும் குடமிளகாலையும் சேரணும். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, பூரி, ரொட்டியோடலாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, பன்னீர், குடமிளகாவோட டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக இது அதே டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இறக்குற சமயம் வந்துருச்சு. இதில் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலைகள் ஒரு 2 சிட்டிகை அளவு நசுக்கி இதில் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. வீட்டில் செய்யும்பொழுது நமக்கு அந்த காஞ்ச வெந்தய இலைகள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்து செஞ்சாலே அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன்னீர்லாம் எவ்வளோ நல்லா உடையாமல் இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக இறக்குற பதம். இந்த பதத்தில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், மேலே இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இதை சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான, அதே சமயத்தில் அச்சு அசல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட நான் சொன்ன இதே முறைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர நியூ அப்லோட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.